நீ அந்த முனைப்பை காண்பிக்கல. இதான் உன் பிரச்சனை. சரியா? நீங்கள் ஆட்சிக்கு வந்தது முதல், நீங்கள் எதிலெல்லாம் முனைப்பை காண்பித்திருக்கிறீர்கள் என்றால், ஊருக்கு ஒரு கருணாநிதி சிலை. கருணாநிதி பேர்ல 4, 5 அரங்கங்கள். அப்புறம் நூலகம்ன்ற பேர்ல ஒரு வெட்டி கட்டிடங்கள். ஒரு நூலகம் என்றால் என்ன? யாருக்காவது இங்க அது அந்த யோசனையாவது இருக்கா? ஒரு நூலகம் என்றால் என்ன? ஒரு நூலகம் என்பது பல தலைமுறைகளை உருவாக்குகின்ற, செதுக்குகின்ற இடம். ஒரு நூலகத்திற்கு எத்தனை ஆண்டுகள் ஆய்வுகள் தேவை தெரியுமா? ஆராய்ச்சிகள் தேவை தெரியுமா? சும்மா ஒரு கட்டிடத்த கட்டிட்டு, அங்கே கொண்டு போயிட்டு புத்தகத்த நிரப்பிட்டீங்கன்னாக்கா, அது நூலகம் ஆயிடாது. உலகளாவிய அளவுல நீங்க எடுத்து பாருங்க. நூலகங்கள் வருது. ஒபாமாவுடைய நூலகம் வருது. ஒவ்வொரு ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதிக்கும் பெயர்ல ஒரு நூலகம் கட்டுவது அப்படின்றது அவங்களுடைய அங்க இருக்கக்கூடிய பாணி. ட்ரெடிஷன். அவங்க அதில பார்த்தீங்கன்னா, ஒபாமாவுடைய நூலகத்திற்கு 8 ஆண்டுகளாக ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. JFK நூலகம், ஜான் எஃப் கென்னடி நூலகம் கொண்டு வருவதற்கு 12 ஆண்டுகள் ஆய்வு ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டது. கனிமாரா நூலகம், ஆங்கிலேயர் காலத்தில கொண்டு வரப்பட்ட நூலகம் அது. அந்த நூலகம் கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உள்ள நூலகம் இருக்கு பாருங்க. அது உலகளாவிய அளவில, சர்வதேச அளவிலே தரம் சான்று பெற்ற நூலகம் அது. இதெல்லாம் வந்து பல ஆராய்ச்சிகளின் அடிப்படையில, சும்மா ஒரு கட்டடத்த கட்டிட்டு போய் ஒரு புத்தகங்கள ரொப்பிட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா, லேசர்ல கருணாநிதி தோன்றுவார். கருணாநிதிய பார்க்கறதுக்கு நாங்க ஏன் அங்க போனோம்? நாங்க ஏன் 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோம்? இத கேட்டா யுபிஎஸ்சி மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். யுபிஎஸ்சி மாணவர்கள் எத்தன பேர் எழுதுறாங்க? யுபிஎஸ்சி. தமிழ்நாட்ல எத்தன பேர் சார் எழுதுறாங்க? திருநெல்வேலியில ஒரு மாணவன் படிக்கிறான் என்றால், அந்த மாணவன் அங்கிருந்து மதுரைக்கு வந்து கருணாநிதி நூலகத்தில கருணாநிதியை பார்த்துவிட்டு போய், அந்த புத்தகத்தை படித்து தான் அவன் தேர்ச்சி பெறணுமா?